கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி டே 1 என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மினி ரெயின்போ இட்லியில் சங்குப்பூ இட்லி, பாலக்கீரை இட்லி, கேரட் இட்லி, அதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி, ஸ்நாக்ஸுக்கு கடலை மிட்டாய், ஆரஞ்சு பட்டாணி சுண்டல். மினி இட்லி தக்காளி சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு அரை கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 20 சங்குப்பூ ப்ளூ கலரு, பாலக்கீரை ஒரு 7 இதழ் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 20 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக உப்பு, மல்லி இலை. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன மிளகாய், ஒரு துண்டு துளியூண்டு இந்த அளவுக்கு இஞ்சி, அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மல்லி இலை, 1 ஸ்பூன் தேங்காய். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சங்குப்பூவில் கொதிக்கிற தண்ணி இப்போ 1/4 கப்புக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன், அதை ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த கலர் வந்து இறங்கிக்கும். இப்போ அதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா அதுக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு நனைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து திக்காக கலர் கிடைக்கும். இட்லி மாவில் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா தண்ணியாட்ட போயிடும், அப்புறம் தோசை மாவு மாதிரி ஆயிடும். அதனால் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். நம்ம நிலைக்கும் போதே கலர் வந்திருக்கு பாருங்கள். இது இன்னொரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக இறங்கிடும். இந்த பூ பார்த்திங்கன்னா லைட் ஆயிரும். இது இப்படியே ஊறட்டும். இப்போது கேரட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக விடுற தண்ணி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது பாலக்கீரையும் இதே மாதிரியே அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. சங்குப்பூவில் இருக்கிற கலர்லாம் நல்லா இறங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதை நான் வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். 3 கலர்லேயும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 3 கப்பில் மாவு, இட்லி மாவு தனித்தனியாக எடுத்தாச்சு. அந்தந்த கப்பில் ஒரு கலரும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்கலாம். அடுத்தது பாலக்கீரை பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தது சங்குப்பூ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணிங்கிறதுனால. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட ஒன்றா. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும். தண்ணி கம்மியாக ஊற்றினால தான் கலர் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடச்சிருக்கு. இந்த கலர் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து இன்னும் டார்க்காக நல்லா அழகாக இருக்குது. இப்போது ஒரு கலர் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி வச்சிடலாம். அடுத்தது பாலக்கீரை பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து இப்போ கீரை தனியாக கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது பார்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே சமயத்தில் அதுக்கான சத்துக்களும் கிடைக்கிது குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் தான் நமக்கு வேலை, அது என்ன குழந்தைங்களுக்காகத்தான் நம்ம செய்கிறோம். அவ்வளோதான், பாலக்கீரையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கேரட்டு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேரட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 3வது கலரும் ரெடி ஆயிடுச்சு. 3 கலரும் ரெடியாக இருக்குது. இப்போது இட்லி தட்டில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது பிளேட்லலாம் எண்ணெய் தடவிட்டு வந்துட்டேன். மாவு எடுத்து இப்போ இது இட்லியாக ஊற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். நான் வந்து காஞ்ச பட்டாணி தான் நைட்டே ஊற வச்சு இப்போ காலையில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு 6 விசில் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டாணி நைட்டு ஊற வச்சுருந்தேன், அதை தான் இப்போ வேக வச்சு எடுத்திருக்கேன். பட்டாணி தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக கடுகு பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, மசாலாவை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 பெரட்டினா போதும். இப்போது பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணியுமே 2 பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பட்டாணி வேக வச்ச தண்ணியை வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த மசாலா பிடிச்சி நல்லா, அதுக்காக தான் இப்போ தண்ணி ஊற்றுறேன்.
நீங்கள் வந்து இந்த தண்ணி ஊற்றும் பொழுதே உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். தேங்காய் கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்துருக்கு. நம்ம மேலால் கொஞ்சமாக மல்லி இலை தூவினா போதும். அவ்வளோதான். மல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்ம மசால் பட்டாணி ரெடி ஆகிடுச்சு. இட்லி வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லா அழகாக வந்துடும். கலர் பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ கலரும் ஸ்பினாச்சோட கலர், கேரட் கலர்லாம் அப்படியே இருக்குது. அவ்வளோதான், இட்லி ரெடி ஆகிடுச்சு. சட்னிக்கு வதக்கிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சட்னி அரைச்சிட்டு தாளிக்க போகிறதில்ல, அதனால வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி மசிக்கிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து பொட்டுக்கடலை, தேங்காய், மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டிலேயே பரட்டிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மிளகாய் வந்து காரம் இல்லாத மிளகாய். உங்கள் வீட்டில் வந்து காரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மிளகாய் போட்டிங்கன்னா போதும். சட்னி வதக்குனதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சட்னி அரைச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ பேக் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்பூனும் ஃபோர்க்கும் வச்சுக்கலாம். இப்போ பாக்ஸ் வச்சுக்கலாம். இட்லி வச்சாச்சு. இப்போ தொட்டுக்கிறதுக்கு சட்னி வைக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு கடலை மிட்டாய். லஞ்ச் வந்து இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம வேக வச்ச இந்த பட்டாணி சுண்டல் வச்சுக்கலாம். கூடவே ஆரஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான். டே 1 கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.